ஹாய் எல்லாருக்கும், நம்மளுடைய இன்னொரு ப்ராடக்டான சிக்கன் குழம்பு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒன் டைம் வச்சு காமிச்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பில்லை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் போட்டுட்டு ஒரு 2 ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சமாக ப்ரௌனிஷ் கலரில் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 2 தக்காளியை மீடியம் சைஸில் கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது சீக்கிரமாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், நல்ல சீக்கிரமாகவே மசிஞ்சு வெந்துருச்சு. ஸோ இப்போ தான் நம்மளுடைய சிக்கன் குழம்பு மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். அதுவே ஊரே மணக்கும். மசாலா எல்லாமே ஒரு சேர நல்லா வதக்கணும். அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நல்ல ஆயில் எல்லாமே செப்பரேட் ஆகி வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தேவையான அளவு சிக்கன் ஆட் பண்ணிக்க போகிறோம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் உங்களுக்கு சூப்பராக வரும். இந்த மாதிரி ஆயில் எல்லாமே செப்பரேட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் விழுதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் சேர்க்க தேவையில்ல. இல்லை குழம்பு மாதிரி நல்லா டெக்ஸ்சராக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் விழுது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் விழுதை உள்ளே ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி நல்லாவே ஆயில் செப்பரேட் ஆகிறது உங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலையை அப்படி கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் குழம்பு வாசம் ஆளையே தூக்கிடும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். பாய்.